Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. போயஸ் கார்டன் தனுஷனுடைய ஒரு கூடாரமாக மாறுறதுக்கான வேலையை தனுஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வீடை கட்டிட்டாரு. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி போயஸ் கார்டன் வாங்கிடுவார் போல இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. நடுவில் சில பேர்லாம் சொல்கிறாங்க ரவுடிஸ் எல்லாம் வச்சு இடத்த காலி பண்ணுறதுக்குலாம் ஆளை வச்செல்லாம் மிரட்டுறாருன்ற பேச்செல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்களே, எங்கே உங்கள் வீடு அப்படின்னா போயஸ் கார்டனில் இருக்குதுன்னா ஓஹோ பெரிய இதுவாக இருப்பார். அந்த மணல் தான் தனுஷுக்கு வந்து உண்டாயிருக்கு. நாம் வந்து வாங்குவோம் அப்படின்னு. போயஸ் கார்டனில் இருக்க சில ஏரியாக்கள் வந்து நீங்கள் என்னதான் பணம் வச்சுருந்தாலும் வாங்க முடியாது தெரியுங்களா? அப்படி ஒரு ஏரியா இங்கே இருக்குது. எதுனா நயன்தாரா குடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை சொல்லுவாங்க. நீங்கள் மடி நிறைய பணம் கட்டி போனால் கூட அங்கே வாங்க முடியாது வந்து. ஏன்னா உங்களை விட பெரிய வசதிகள்லாம் அங்கே இருக்காங்க. முதல்ல அவங்க விற்கணும் இல்லைங்களா? பொதுவாக போயஸ் கார்டன்லேயே ரஜினி வீடாக இருக்கட்டும், தனுஷ் வீடாக இருக்கட்டும், பக்கத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்குலாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, இடையூறாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல. பொதுவாக ஸ்டார்ஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் இந்த சிக்கல் இருக்குல்ல. இது ஈஸியார் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அஜித் வீட்டிலேருந்து ஆரம்பித்து விஜய், ஸ்னேகா, லாரன்ஸு, சிவகார்த்திகேயன், கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த், ஜீவா மொத்த பேர் அங்கே போயிட்டாங்க. இருக்கிற காரணம் என்னால அத்தனை பேரும் இந்த சிட்டிக்குள்ளே இருந்தவங்க தான். கோடம்பாக்கம், டி நகர், வடபழனிக்குள்ளே இருந்தவர்கள், அந்த இடுக்கான சந்துக்குள் அந்த ஒரு 20 அடி ரோடுக்குள்ளே இருந்தவங்க தான். என்னன்னா நீங்கள் சொன்ன காரணம் தான். ஒரு கட்டத்தில் பெருமையாக நினச்சவங்கன்னா இப்போ வெறுப்பாயிட்டாங்க. வந்து இப்போ வந்துட்டா எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து என் காரை விட்டுறணும். ஏங்க அந்த காரை விட்ட தகராறு தானே வடிவேலுக்கும் விஜயகாந்துக்குமே பிரச்சனையாச்சு. நிலத்தின் மேலே நடிகர்களுக்கும் சரி திரைத்துறை சார்ந்தவங்களுக்கும் ஒரு பெரிய காதல் இருக்கிறதாவே சொல்கிறாங்க. குறிப்பாக விஜயை பற்றிலாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டைமில் வந்துட்டு அவங்க அப்பா வந்து சம்பளம் பேசும்போது பாதி சம்பளத்தை காசாக வாங்கிக்கிற ஒரு நிலை, மீதி சம்பளத்தை இந்த இடம் கொடுத்துருங்க, இந்த வீடை கொடுத்துருங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருந்ததாக சொல்கிறாங்களே, உண்மையாக அதெல்லாம்? நீங்கள் நினச்சா கூட சில சமயங்களில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. மடி நிறைய பணம் வச்சுருப்பாங்க, அவங்களால வாங்க முடியாது. அதுவாக அமையணும்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி அமைத்து கொண்டவர்கள் தான் சில பேர். எஸ்எஸ்சிலாம் அப்படி வாங்கிறது தான் நல்லா கூட கேள்விப்பட்டிருக்கு. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தி திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். போயஸ் கார்டன் தனுஷனுடைய ஒரு கூடாரமாக மாறுறதுக்கான வேலையை தனுஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு வீடை கட்டிட்டாரு. இப்போ ஆல்மோஸ்ட் பாதி போயஸ் கார்டன் வாங்கிடுவார் போல இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. நடுவில் சில பேர்லாம் சொல்கிறாங்க ரவுடிஸ் எல்லாம் வச்சு இடத்த காலி பண்ணுறதுக்குலாம் ஆளை வச்செல்லாம் மிரட்டுறாருன்ற பேச்செல்லாம் இருக்குது. உண்மையாக அதெல்லாம்? பொதுவாகவே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லை, நம்ம சம்பாரித்த பணத்தை வந்து மண்ணில் போடுங்க அப்படின்னு. மண்ணில் போடுங்கன்னா அதை ஒரு நிலமாவோ அல்லது ஒரு இதுவாகவோ வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயந்தான். வந்து அது நடிகர்களுக்கு கொண்டு வந்து சம்பாரித்த பணத்தை வந்து ஒரு நிலமாக வாங்கிறது, இல்லது வந்து ஏக்கர் கணக்கில் விளைநிலமாக வாங்கிறது, இல்லைன்னா அடுக்குமாடி குடியிருப்பாக வாங்கிறது உண்டு. அது அந்த தனுஷ் வந்து அந்த போயஸ் கார்டனில் வீடு வாங்கினது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டதற்கான காரணம் என்னென்னா, ரஜினியோடைய ஒரு மாப்பிள்ளை அவங்க ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையாகுது. ஏறக்குறைய இவங்க அப்பா அம்மா அவங்க வந்து அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு, இதே ஏரியாவுக்குள்ளே நான் ஒரு வீடு வாங்குகிறேன், இல்லைனா ஒரு இடம் வாங்குகிறேன், நான் உங்களை தாண்டி ஒரு 3 அடுக்கு நான் உயரமாகவே நான் கட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியம் வந்து. ஆனால் தனுஷ் வந்து அவர் வாங்கின சம்பளத்தில் தான் வாங்குறாரு வந்துட்டு. ஏன்னால் இப்போ வந்து கிட்டத்தட்ட போயஸ் கார்டன் இது வர வதந்தி தான் நினைக்கிறேன் நான். வந்து அது உண்மையானு எனக்கு தெரியல. விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் சில ஏரியாக்கள் வந்து நீங்கள் என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் வாங்க முடியாது தெரியுங்களா? அப்படி ஒரு ஏரியா இங்கே இருக்குது. எதுனா நயன்தாரா குடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை சொல்லுவாங்க. நீங்கள் மடி நிறைய பணம் கட்டி போனால் கூட அங்கே வாங்க முடியாது வந்து. ஏன்னா உங்களை விட பெரிய வசதிகள்லாம் அங்கே இருக்காங்க. முதல்ல அவங்க விற்கணும் இல்லைங்களா? உண்மைதான். அது 7 கோடி 8 கோடி லெவலுக்கு போகுது. எக்மோரில் இருக்கிற அந்த அட்லாண்டிக் அதில் வாங்க முடியாது. அது மாதிரி நீங்கள் ஒரு ரிச்சான ஏரியாவில் நீங்கள் என்ன தான் கோட்டீஸ்வராக இருந்து நான் வந்து 5 மடங்கு வேலை தரேங்க நான் அப்படின்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளத்து கூட இருப்பாங்க. அதில் சில பேர் வந்து எங்கேயாவது வெளிநாடு போகலாம், இல்லைனா கொஞ்சம் அவங்க தொழில் ரீதியாக முடங்கி போகிறாங்க, ஒரு ஏதோ ஒரு வகையில் நஷ்டமாகிறான் போது இந்த வீட்டை நம்ம விற்றுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலாமே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வரும். இப்படி அவருக்கு வந்து அந்த போயஸ் கார்டன் மீது ஒரு சின்ன ஒரு ஆசை வந்திருக்குது. இன்றைக்கி வந்து சென்னையோடைய இதய பகுதின்னு சொல்லலாம். அது வந்து அதனுடைய ஒரு சின்ன வரலாறு என்னன்னு நான் இப்போ தான் படித்தேன். நான் அது பயாஸ் அப்படின்ற ஒரு 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 ஆங்கிலேயர் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு குடியிருப்பை வந்து கட்டுறாரு. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஜெமினி பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, ஜெமினி பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் வெறும் சவுக்கு தோப்பம் ஆங்கிலேயர் காலத்தில் வந்து. அப்போ எல்லோரும் வந்து கோட்டையில் தான் இருக்காங்க, வந்து ஜார்ஜ் கோட்டையில் தான் இருக்காங்க. ஜார்ஜ் கோட்டையில் தான் வந்து ஒரு சர்ச் இருக்குது. அந்த ஜெமினி பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் நீங்கள் அந்த பாம்குரோ ஹோட்டல்லாம் இருக்கிறது ஏரி, டி நகரதே ஏரி. பொதுவாக ஆங்கிலேயர்கள் வந்து அந்த நீர்நிலைக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த வீடுகள், பீச் ஓரம் இருக்கிறது. நீர்நிலை என்ன காரணம்னா, இது வெப்பமான நாடு, அந்த குளிர்ச்சியான காற்று ஓரம் அந்த நீர்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு வாக்கிங் போகிறதுக்கு சரியாக இருக்கணும்.
இப்போ பயாஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து அங்கே ஒரு வீடு கட்டுறாரு. அவர் வந்து அந்த வீடு கட்ட பிறகு சில குடியிருப்புகள்லாம் அங்கே உருவாகுது. அதுதான் பின்பாடு வந்து போயஸ் கார்டன் பேர் வருது. போயஸ் கார்டன், போயஸ் தோட்டம்னு வருது வந்து. அப்போ அந்த சர்ச்சுக்கு, ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற சர்ச்சுக்கு நிறைய பேர் போக மாட்டான்றாங்க. அந்த அமெரிக்கன் எம்பசி பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் தான் கட்டுறாங்க இந்த குடியிருப்பு வாசிங்கெல்லாம் வரணும்னு. அப்போ ஏறக்குறைய சென்னையினுடைய அந்த காலத்திலே, ஆங்கில காலத்திலே ஒரு ரிச்சான பகுதி தான் அது வந்து. இப்போ நீங்கள் ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்களே, எங்கே உங்கள் வீடு அப்படின்னா போயஸ் கார்டனில் இருக்குதுன்னா ஓஹோ பெரிய இதுவாக இருப்பார். அந்த மணல் தான் விஜய், அந்த மணல் தான் தனுஷுக்கு வந்து உண்டாயிருக்கு. நாம் வந்து வாங்குவோம் அப்படின்னு. மற்றபடி இதுக்கு எதுக்கு போய் அடியால் ரவுடிஸை வச்சு விரட்டணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ இருக்கிற மீடியாவுக்கு அப்படிலாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வெளியே வந்துடும், கட்டி கொடுத்துரும். ஏற்கனவே அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிக்கெலாம் இருக்குது. மேபி எனக்கு அது தெரிஞ்சு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஒருவேளை இருக்கலாம், வந்து சம்பாதித்த காசை ஒரு முக்கியமான பகுதிகளில் முதலீடு செய்யறதுல பெரும் ஆர்வமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது சார், இந்த போயஸ் கார்டன் வீட்டை, அந்த இடத்த வாங்கி இந்த வீட்டை கட்டுறதுக்கே சத்யஜோதி ஃபிலிம்ஸில் தொடர்ச்சியாக ஒரு 6 படம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணார். அதுக்கே அவருக்கு பணம் அப்படி தேவைப்படுது அப்படின்னும் போது போயஸ் கார்டனில் இன்னொரு 4-5 இடம் வாங்குறதுக்கு அவருக்கு பணம்ன்றது ஒரு தேவை இருக்கும். இதே மாதிரி ஒரு கம்பெனிக்கிட்ட ஒரு 5-6 படங்கள் சேர்த்து பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான எந்த செய்தியும் வரலையே. ஸோ அப்போ இந்த நியூஸ் வந்துட்டு ஃபேக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. அதாவது இந்த ஒரு ரவுடிசத்தை வச்சு இடம் வாங்கணும்னு நினைக்கிறாருங்கிறத வந்துட்டு நீங்கள் அது கூட நம்பகத்தன்மையான செய்தியாக கூட இல்லாமல் போகலாம். வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது சார். நீ சினிமாக்காரங்களை பற்றி நீங்கள் அந்த காலத்தில் அப்படியே எடுக்க ஆரம்பிங்களேன். நான் ஒரு தடவை சினி ஜெயந்த் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இது பண்ணிட்டு இருந்தோடனே அவர் அப்படியே சொல்லிட்டு இருந்தார், நேற்றுக்கு நான் வந்து ஈசிஆரில் வச்சிருந்த ஒரு 4 கிரவுண்ட் இடத்த நீங்கள் வச்சுருந்தேன்னா நான் பெரிய கோட்டீஸ்வரன் அப்படின்னாரு. 4 கிரவுண்ட் இடம் இருந்ததுங்களான்னு. ஆமாம் தலைவா அப்படின்னாரு. என்னங்கன்னா, அடையாருக்கு அந்த பக்கம் ஊரே கிடையாது, அந்த பக்கம் வெறும் சவுக்கு தோப்பு. நீங்கள் இது மரக்கான வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செம்மண் ரோடு தான் போவோமா. திருவான்மியூர் வரைக்கும் தான் பஸ்ஸு போவோம். அதுக்கப்புறம் வந்து ஜட்கா வண்டி தான் போவோம். அதில் தான் கூட்டு போவாங்க. போகிறது தான் மகாபலிபுரம்லாம் போகிறது வந்து பிளான் பண்ணி தான் போவாங்களாம். மகாபலிபுரம் போகிறதுக்கு ஒரே ஒரு பஸ்ஸு தான் வந்து பாரிஸ் கார்னர்லேருந்து போகுமா. இவர் சென்னை வந்து பஸ்ஸில் அதில் காலையில் கட்டு சோறுலாம் கட்டிக்கிட்டு வெடிகாலமே பஸ் ஏறி அங்கே போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த பஸ் எப்போ திரும்ப வருதுன்னு பார்த்து அதில் ஏறி திரும்ப வர்றது அது ஒரு காலம். அப்போ ஷூட்டிங் என்னென்னா, திருவான்மியூருக்கு அந்த பக்கம் நிறைய இந்த சவுக்கு தோப்பு இந்த மாதிரியான ஏரியாங்களில் வந்து ஷூட்டிங் வைப்பாங்க. அது பீச் ஓரம் இந்த பகுதியில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற விளைநிலங்கள் பகுதியில். ஏன்னா இந்த பக்கம் கடற்கரை, இந்த பக்கம் விளைநிலம். இப்படி இருக்கும் பொழுது இவர் சின்னி ஜெயந்த், அப்புறம் நேல்கள் ரவி, செந்தில் இவங்களாம் என்ன பண்ணுவாங்களோ அவர் சொன்னது தான். சும்மா அப்படியே இப்போ இது பண்ணிட்டு போது அங்கே ஆடு மாடு மேய்ச்சி இருக்கிறவங்கள கூப்பிட்டு சென்ட்டு என்ன விலை விற்குதுங்க அப்படின்வாங்களாம். அது இப்போ சென்ட் வந்து 500 ரூபா, 1500 ரூபா இடத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னோடனே டக்குன்னு அந்த யார் அந்த நிலத்துக்காரரோ கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா பேசி அந்த வாங்கின சம்பளத்தை அதில் முதலீடு பண்ணிடுவாங்க. அப்போ முதலீடு பண்ணி வச்சுருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தேவைக்கு ஏற்ப சில பேர் சொந்த படம் எடுத்துருக்கலாம், சில பேருக்கு ஏதாவது ஒரு ஃபைனான்சியல் பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம். அதில் நம்ம வித்துட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்ட இது கொண்டு வந்து நெல்கள் ரவிக்கெலாம் அவ்வளோ இடங்கள் இருக்குது. வந்து நீங்கள் நான் சொல்கிறது ஒரு வாரப்பத்திரிகையில் அப்போது பேட்டி வந்தது. ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரை வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. செந்தில் வச்சு என்னென்னா, வாரானா இவர் படப்பையில் இருக்கிற பண்ணை வீட்டுக்கு போய் அந்த வாரத்தை வந்து அங்கே கொண்டாடுவார் இவர் அப்படின்னா, அது ஒரு குமுதத்தில் இன்னைக்கு குமுதமாக விகடனான்னு தெரியல, அது ஒரு கட்டுரையாக போட்டிருந்தாங்க. காலையில் இவங்க கிளம்புறது, அந்த இது கட்டின்னு போகிறது, அந்த காரில் போகிறது. ஏன்னா அப்போ படப்பேன்ட்டு வந்து ரொம்ப தொலைவில் இருந்தது, சரியான போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தப்போ அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், சீப்பாக வந்ததுங்க இந்த இடத்துல, இந்த கிராமத்தில் வாங்கிட்டேங்க நான், வேறு எங்கே நான் வாங்க முடியும், நான் சிட்டிக்குள்ளே வாங்க முடியும் அப்படிலாம் அதில் பேசியிருப்பார். வந்து நான் வந்து வடபழனிலையாக வாங்க முடியும், நான் கோடம்பாக்கத்துலேயே வாங்க முடியும், படப்பில் வந்து வாங்கியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா படப்பை அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு, தோ இருக்குது அப்படின்னு. அந்த காலத்தில் எப்படி சொன்னாங்க, இந்த முதலீடுகள் தான் ஒரு கட்டத்தில் வந்து அவர்களை கோட்டீஸ்வரர்களாக மாற்றுது. ஒருவேளை தனுஷுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா மேபி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடம் வாங்குறதுக்கே ஒரு 6 படத்துக்கான அட்வான்ஸும் வாங்கியிருக்காரு. அது சில கடன்கள்லாம் கூட வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வைராக்கியத்தில் ஒரு இடத்துல அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல வந்து நானும் வந்து பெரிய ஆள் தான் காமிக்கிறதுக்காக இந்த வீட்டை கட்டியிருக்காரு. அது அவங்களுடைய பர்சனல். அதை தாண்டியே சுற்றி அந்த இடத்துல வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. சந்தானம் கூட ஒரு இடம் வாங்கியிருக்காருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் விற்று நம்ம கேள்விப்பட்டப்போ அந்த இடத்த வாங்கி ஆகணும். என்ன காரணம்னா, ரஜினி இருக்கார், எல்லாருக்கும் ஒரு தலைவர் இருக்கார், அந்த இடத்துல நாம் வந்து ஒரு வீடு வாங்கணும். அது நீங்கள் ஜெயலலிதா, ரஜினி இவர்கள் தான் அந்த ஏரியாவினுடைய ஒரு ஐக்கான் மாதிரி இருக்காங்க. வந்து அதுதான் ஆசைக்கான ஒரு விஷயம். இதை சொல்கிற மாதிரி இந்த இது வந்து மேபி வந்து பொய்யா கூட இருக்கலாம்.
ஏன்னா நீங்கள் ஒரு ஈஸியாக வந்து ரவுடியை வச்சு மிரட்டி வாங்கிட்டாரு, தனுஷ் உள்ளே பூந்து ரகலை பண்ணிட்டாரு, உருட்டு கட்டியில் போய் எல்லாரையும் அடிச்சிட்டாருன்னா இது என்ன வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் மீடியாவான்னு அன்றைக்கி நீங்கள் சொடக்கு போட்டால் வந்து பறக்குது வந்து நியூஸு. அப்படி இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 கம்மி. நிச்சயமாக சார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் தனுஷ். சிவகார்த்திகேயனுக்கு முக்கியமான படம் கொடுத்துருக்கிறாரு. லைக் தீனாவிலேருந்து அறந்தாங்கி நிஷா எல்லாரையும் கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அப்படி இருக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் பண்ண வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. என்னென்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கீழ் லெவல்லேருந்து வந்த ஒரு அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டர் கூட இல்லை. இவங்களாம் பிறந்தப்போ அவங்களுடைய சிஸ்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, வந்து டாக்டராக இருக்காங்க. நாங்கள் வந்து திடீர்னு நான் என் பிரதர்ஸ் யார் செல்வராகவன் தனுஷ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு மழை காலத்தில் தனுஷ் வீட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருந்தப்போ நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது கேகே நகர் ராஜமன்னார் ஸ்ட்ரீட்டில் ஒரு குடுத்தனம் இருந்தோம் அந்த வீட்டு அப்படின்னு, அக்கா உடனே கிளம்புங்க போகலாம், போகலாம் வாங்கன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு திரும்பவும் போய் அவங்க, அதாவது இவருடைய தந்தை இயக்குனராக அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரும்பொழுது கேகே நகர் ராஜமன்னார் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் ஒரு கிணறு வச்ச ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்திருக்காங்க. 1000 ரூபாய் 1200 ரூபாய் வீட்டுக்கு. அந்த வீட்டை படசை மறக்காமல் பார்க்க வந்து அந்த வீடு அப்படியே இருந்திருக்குது. அவங்க நின்று இடத்துலாம் போய் பேசியிருக்காங்க. அந்த வீட்டு ஓனர் அப்படியே வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு மனநிலை தாங்க வந்து மிடில் கிளாஸ்க்கான மனநிலை வந்து. அது இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, தனுஷ் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய வீட்டில் தான் ஒரு ரோல்ஸ் ராய் கார் வந்து வெறுமனே போத்தி வச்சிருந்தது. நம்ம சேனலில் கூட அதை சொல்லியிருப்பேன். அது ஒரு மனசில் ஒருத்தனுடைய ஆழமான ஒரு விஷயம் தான் அது. இது எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு நான், சார் இந்த கார் வாங்கணுன்னு எனக்கு ஆசை சார் அப்படின்னு. ஏன் ஓட்ட மாட்டேங்க? இல்லை சார் இது எடுத்துக்கிட்டு அந்த தூரம் போனோம்னா 2 லிட்டர் பெட்ரோல் செலவாயிடுமா சார் அப்படின்னாப்புல. அதனால் எனக்கு ஆசை. அந்த ஆசைக்கான காரணம் என்னென்னா, இல்லை சார் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 7th படிச்சுருக்கேன். பக்கத்து வீட்டு பையன் வந்து ரிமோட் காரு அப்போ தான் வந்த புதுசு லைட் எரியும், அந்த ரிமோட் கார் வந்து வச்சுக்கிட்டு இருந்தான். டே கொஞ்சம் குர்ரா நான் விளையாட்டு தரேன்னா போடா அப்படின்ட்டு தூக்கி போயிட்டான். பாடுறா நான் ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி காமிக்கிறேன் பாடுறா அப்படின்னு நான் அப்போ சொன்னேன். உண்மையிலே மனசில் அப்படி தான் நினச்சேன் நான். அந்த வைராகியம் தான். இன்றைக்கி நான் சம்பாதிக்கிறேன், அம்பாசிடர் தாண்டி எனக்கு விலை உயர்ந்த கார் ஒன்று வாங்கணும்னு எனக்கு ஆசை. அந்த அப்போ பட்ட அந்த வழி தான் சார் எனக்கு காரணம். அந்த சின்ன வயசில் நமக்கு ஒருத்தன் வந்து ரிமோட் காரை சும்மா ஓட்டிட்டு தரேன்டான்னு சொல்லப்போ கொடுக்காது போயிட்டான். அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி ரோல்ஸ் ராய் பெரிய காரணம், அதை வாங்கி என் வீட்டில் வைக்கிறேன், அந்த வழி தான் இது காரணம் அப்படின்னப்பல எனக்கு ரொம்ப அது இது புரிஞ்சுது. எல்லா மனிதனுக்குள்ள ஒரு வைராகியம் தான் அவனை அடுத்த கட்டத்தில் கொண்டு போகுது. அந்த வைராகியம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது சார். அதே மாதிரி தனுஷ் வீடுன்னு இல்லை, பொதுவாக போயஸ் கார்டன்லேயே ரஜினி வீடாக இருக்கட்டும், தனுஷ் வீடாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபர்ஸ், பக்கத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்குலாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, இடையூறாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல. பொதுவாக ஸ்டார்ஸ் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் இந்த சிக்கல் இருக்குல்ல. ஆமாம், கண்டிப்பாக ஒன்றுங்க. நீங்கள் அது இவர் கவிஞர் வைரமுத்து ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தார். வைரமுத்து அவர்களுடைய அடையாளமே ட்ரஸ்ட்புரம் தான். ட்ரஸ்ட்புரம்னு ஒரு ஏரியா இருந்தது. கவிஞர் வந்த பிறகு ட்ரஸ்ட்புரத்துக்கு ஒரு பெருமை ஆயிடுச்சு. நீங்கள் ஏன்னா வைரமுத்து வீடு எங்கே இருக்குன்னா ட்ரஸ்ட்புரம்னுவாங்க. ட்ரஸ்ட்புரத்தை தேடின்னு கோடம்பாக்கத்துக்கு போவாங்க. அங்கே தான் கல்யாண மண்டபம் கட்டினார். பொன்மணி மாளிகை இன்னும் அந்த கல்யாண மண்டபம் இருக்குது. அவர் வீடு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார், பெசன்ட் நகரில் ஒரு பெரிய வீடு அவர் கலைஞர் கொடுத்தாரு, வாங்கினார், அதெல்லாம் ரைட்டு. அது சொன்ன காரணம் என்னென்னா, இதில் எல்லாருக்கும் எல்லா செலிப்ரிட்டிக்கும் உண்டு. நீங்கள் கோடம்பாக்கம் அந்த ட்ரஸ்ட்புரம் ஏரியாலும் ரொம்ப சின்ன இடுக்கான ஏரியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியவாதிகள், இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், அப்புறம் நூல் வெளியீட்டு விழா கூப்பிட வரவங்க என்ன தினமும் அவ்வளோ பேர் வந்து சந்திக்க ஆரம்பிப்பாங்க. நான் பொதுவாக வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு அலுவலகத்தில் தான் அவங்கள மீட் பண்ணுவேன். ரொம்ப முக்கியமானவங்களை வீட்டுக்கு வர வச்சு மீட் பண்ணுவேன். எல்லாம் பக்கத்தில் இருந்தனால அந்த குடியிருப்பு வாசிகளுக்கு பெரிய இடைஞ்சலாச்சு. ஒரு கட்டத்தில் என்னை திட்ட ஆரம்பித்தாங்க. அது எனக்கு வந்து மற்றவங்க உண்மையாக தானே, நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு வந்து தொந்தரவு ஏற்படக்கூடாது. நம்மளுக்கு இந்த வீட்டை தாண்டி ஒரு வீடு வாங்கக்கூடிய வசதி இருக்கும்போது நம்ம ஏன் புறநகர் பகுதிக்கு தள்ளி ஏன் நம்ம போகக்கூடாது? நமக்கு வேணும் இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த வீடு தான், அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் அங்கே போய்டுன்ட்டு தான் நான் இந்த பங்களாவே வாங்கிட்டு வந்தேன்னு. இது ஒரு அருமையான ஒரு விஷயம். இதை பல செலிபிரிட்டிகள் வந்து இன்றைக்கி மாற்றிட்டு ஈஸியார் அப்படின்னு நூல் பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, அஜித் வீட்டிலேருந்து ஆரம்பித்து விஜய், ஸ்னேகா, லாரன்ஸு, சிவகார்த்திகேயன், கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த், ஜீவா, மொத்த பேர் அங்கே போயிட்டாங்க. இருக்கிற காரணம் என்னால் அத்தனை பேரும் இந்த சிட்டிக்குள்ளே இருந்தவங்க தான். கோடம்பாக்கம், டி நகர், வடபழனிக்குள்ளே இருந்தவர்கள், அந்த இடுக்கான சந்துக்குள் அந்த ஒரு 20 அடி ரோடுக்குள்ளே இருந்தவங்க தான். என்னன்னா நீங்கள் சொன்ன காரணம் தான். ஏன் பக்கத்தில் வந்து ஒரு கட்டத்தில் பெருமையாக நினச்சவங்கன்னா இப்போ வெறுப்பாகிட்டாங்க. வந்து இப்போ வந்துட்டா எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து என் காரை விட்டுறணும். ஏங்க அந்த காரை விட்ட தகராறு தானே வடிவேலுக்கும் விஜயகாந்துக்குமே பிரச்சனையாச்சு. பக்கத்து தெரு தானே இவங்க. பக்கத்து தெரு கூட இல்லை, எத்து வீடு தான் வந்து. அந்த ஒரு இது வந்து இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக வந்து. அதில் தான் ஒரு அம்மா கூட வெளிப்பட்டது. இல்லை
இப்போ பார்த்து தலைவா தலைவா தலைவான்னு கத்துறீங்களே அப்படின்னு. அது கூட எதிர்ப்பு நான் கூட சொல்லியிருந்தேன் வந்து, நீங்கள் அப்படி தலைவா தலைவான்னு கத்துறீங்களே, அவங்களை திட்டுறீங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் ரஜினி வீட்டு பக்கத்து வீடுன்னு தானே சொல்லுவீங்க. அதான் நியாயம் வந்து. உங்களுக்கு எரிச்சல் ஆகுறீங்களா, அந்த எரிச்சலை பொறுத்துக்கு தான் ஆகணும். இப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள், அப்படி போயஸ் கார்டனில் இருக்கிறேன் அப்படின்னா, போயஸ் கார்டன் தெரியாது உங்களுக்கு, வெளியூரில் போய் சொல்கிறீங்க, கன்னியாகுமரியில் போய் சொல்கிறீங்க, யாரும் தெரியாத ஒருத்தருக்கு ரஜினி வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. அதே சமயம் இந்த தொந்தரவும் இருக்கும். அதே வேளையில் ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்கு பக்கத்தில் இவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களே சாமானியர்கள் கிடையாது, அவங்களுக்கு இணையானவர்கள் தான். உங்களுக்கு புகழ் இருக்குது, பணம் இருக்குது, அவங்களுக்கு பணம் மட்டும் இருக்கும். சார் அதே மாதிரி வந்துட்டு பொதுவாக இந்த நிலத்தின் மேலே நடிகர்களுக்கும் சரி திரைத்துறை சார்ந்தவங்களுக்கும் ஒரு பெரிய காதல் இருக்கிறதாவே சொல்கிறாங்க. குறிப்பாக விஜயை பற்றிலாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டைமில் வந்துட்டு அவங்க அப்பா வந்து சம்பளம் பேசும்போது பாதி சம்பளத்தை காசாக வாங்கிக்கிற ஒரு நிலை, மீதி சம்பளத்தை இந்த இடம் கொடுத்துருங்க, இந்த வீடை கொடுத்துருங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருந்ததாக சொல்கிறாங்களே, உண்மையாக அதெல்லாம்? உண்மை சார். வந்து நீங்கள் வந்து நீங்கள் நினச்சா கூட சில சமயங்களில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. மடி நடிய பணம் வச்சுருப்பாங்க, அவங்களால வாங்க முடியாது. அதுவாக அமையணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி அமைத்து கொண்டவர்கள் தான் சில பேர். எஸ்எஸ்சிலாம் அப்படி வாங்கிறது தான் நல்லா கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ப்ரொடியூசர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு பதில் அவர் இடம்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் இல்லை, வந்து செந்திரபாண்டி படத்தில் நடித்ததுக்காக வந்து யார் விஜயகாந்த் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி கேமியோ ரோலில் ஒரு 12 நாளோ 13 நாளோ கொடுத்தாருன்னு, விஜய் நான் உங்களுக்கு ஏதாவது நான் சார் என்னை அவமானப்படுத்தாதீங்க, ஏதாவது சம்பளம் கொடுக்கணும் விஜய்னு, என்னை அவமானப்படுத்தாதீங்க சார், நம்ம தம்பிக்காக நடித்தேன் அப்படின்னு. அவர் வீட்டு பக்கத்தில் இப்போ இந்த கண்ணபுரான் ஸ்ட்ரீட்டில் இருக்காருங்களா சாலிகிராமத்தில், அது பக்கத்து காலி இடம் இவருது. அப்போ அந்த காலி இடத்த வாங்கலான்னு இருக்கிறேங்க நான்ட்டு விஜயகாந்தோடைய மனைவி சொல்லியிருக்காங்க. அதை ஒரு இன்டர்வியூலேயே அவரே சொல்லியிருக்காரு. மறுநாள் என்ன பண்ணிக்கிறார், போய் அவரே பத்திரப்பதிவு பண்ணி வச்சு, அப்போல்லாம் யாரும் வரணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா, பத்திரப்பதிவு அப்போல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ தான் வந்து வெப் கேமராவில் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணி எடுத்து போய் கொடுத்துருக்கிறாரு. 11 மணிக்கு எடுத்து போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆசைப்பட்டீங்க, விஜயகாந்த் வந்து நடித்தார், அவர் சம்பளம் வாங்க மாட்டேன்ட்டார், அதுக்கான இதுன்னு எங்கேயோ ஒரு போரூரோ எங்கேயோ ஷூட்டிங்கில் இருக்காருன்னா தகவல் தெரிஞ்சு போய் லஞ்சு கூட விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து அந்த பத்திரத்தை தூக்கின்னு வந்து டேபிளில் போட்டாராம் எஸ்எஸ்சி வீட்டில். என்னை மறுபடியும் அவமானப்படுத்திட்டீங்க சார், நான் உங்களை கேட்டேன்னா நான் திரும்ப எடுத்துங்க அப்படின்னு. இதுதான் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து பணத்தை தாண்டி இந்த நிலத்து மேலான ஒரு இதுதான். நீங்கள் அர்ஜுனுடைய மாப்பிள்ளையாக இருக்கார் உமாபதி, அவ்வளோ கோடிகள் இவ்வளோ கோடிகள்ன்றாங்க. வந்து அர்ஜுனுடைய கோவில் வந்து ஆஞ்சநேயர் கோவில் கிரகம்பாக்கத்தில் இருக்குது, போரூர் பக்கத்தில். ஏறக்குறைய அந்த கிரகம்பாக்கத்தினுடைய முக்கால்வாசி அர்ஜுன் தான். கேதர் அர்ஜுன் கார்டன் ஒரு பெரிய குடியிருப்பே வந்து கட்டி விற்றுருக்காங்க. குடியிருப்பு தனி இண்டிவிஜுவல் வீடுகள்லாம் கட்டி இது பண்ணியிருக்காங்க. ஒரு அர்ஜுனே கட்டி விற்றுருக்காங்க. ஆமாம், அர்ஜுனும் இன்னொரு ரியல் எஸ்டேட் அந்த பில்டரும் சேர்ந்து அதை விற்றுருக்காங்க. வந்து அது ஒரு பரபரப்பான ஏரியாவே போச்சுங்க. அது இவரெல்லாம் எப்படி வாங்கியிருப்பாங்கன்னா, அந்த காலகட்டங்கள் 90களில் அந்த இடம்லாம் வந்து வெறும் வயல்வெளியாக காடாக இருந்திருக்கும். இது மாதிரி தான் வந்து இப்போ வாங்குகிற சம்பளத்தை முதலீடு பண்ண இந்த 90களில் இருந்த சினிமா செலிபிரிட்டி மிக மிக புத்திசாலிங்க. அதுக்காக இப்போ புத்திசாலி இல்லைன்னு கிடையாது. வந்து ரொம்ப கரெக்டாக முதலீடு பண்ணணும். நீங்கள் சொல்கிறீங்களா நிலத்து மேலே ஆசைன்னு, அது இருக்க தான் செய்யும். இப்போவும் வாங்குகிற சில நடிகர்லாம் கமுக்கமாக காது வச்ச மாதிரி எங்கேயாவது வாங்குவாங்க, ரைட்டு. நம்மளை காசு வச்சுன்னு என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து தப்பிக்கவும் முடியாது. நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து கணக்கு காமிச்சாகணும், எல்லாத்தையும் ஒயிட்டில் தான் பண்ணி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து அந்த காலகட்டங்களில் இது மாதிரி வாங்கி போட்டது. என்ன காரணம்னா, இந்த நிலம் தான் வந்து ஒரு காலத்தில் நமக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்னு. நீங்கள் வலசரவாக்கத்தில் ஜெய் கார்டன் இருந்தது, யார் அது, ஜெய்சங்கர்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்பிகா ராதா ஏஆர்எஸ் கார்டன், அது வந்து அவ்வளோ பெரிய இடம். வந்து அந்த இடம் இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோவாக அத்தனை டிவி சீரியலும் அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் காரணம் என்னென்னா, இன்றைக்கி அவங்க அந்த காலகட்டத்தில் வாங்கும்போது அது ஒரு வேலைக்கத்தான் காடாக ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புழுதி அடைஞ்ச ஒரு சாலையாக இருந்தது வந்து இன்றைக்கி வந்து அது சிட்டியாக மாறி போச்சு. அதுதான் உண்மை. இன்றைக்கி அதுக்கு வந்து பொன் முட்டையிடும் வாத்தா மாறிடுச்சு. அது தினமும் வந்து 10-15 முட்டை போடுற அளவுக்கு ஆகிடுச்சு வந்து. சார் ஆனால் இன்றளவும் வந்துட்டு இப்போ நிறைய நடிகர்கள், அது சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் கூட சொல்லப்போனால் வந்துட்டு விஜய் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி வந்துட்டு அந்த இடத்துல தான் வாங்கி அப்படி ஒரு நிலை இருக்குல்ல. சொல்லப்போனால் நிறைய பேர் வந்துட்டு முதல் படம் வந்துட்டு நடிக்கிறாங்க, அடுத்த படத்தில் ஒரு ஸ்டார் வேலி வரும்போதே வந்துட்டு சார் எனக்கு அந்த வீடு வாங்கணும், அதுக்காக இவ்வளோ அட்வான்ஸ் கொடுங்க, நான் ஒரு 2 படம் நடிச்சு தரேங்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்கல்ல. நான் லைக் பார்த்திபன் சார்லேருந்து நிறைய பேர் அந்த மாதிரி சம்பவம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் பற்றி நமக்கு தெரியல. மேபி வந்து இருக்கலாம். அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முரளிலாம் இருக்கார் இல்லைங்களா, மறைந்த அதர்வாவோட அப்பா, ஏன்னா அப்படி சொன்னால் தான் இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியும். வந்து அவர் வந்து நிறைய ப்ரொடியூசர்கள் வந்து சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காருங்க. கடைசி கட்ட காலத்தில் விஜயகாந்த் மாதிரி தான் வந்து. அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து சார் இது மாதிரி படம் இதுவாக இருக்குது அப்படின்னா பாக்கி பரவாயில்லைங்க வச்சுங்கன்னு அவரை வச்சு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணார். அவர் வந்து ஜிஆர் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். அவரும் அவர் நடிப்பு மீது ஆசை உள்ளவர். வந்து நடிக்கவும் செஞ்சார் சில படங்களில். அவர் தான் மனுநீதினு ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர். மேபி மறந்துட்டேன் நான். அசோக் நகரில் தான் அவருடைய ஆஃபீஸு.
இந்த செம்பரம்பாக்கம் அப்புறம் வானகரம் பகுதியில் அவர் நிறைய அந்த ஊர்க்காரர் அவர் அவ்வளோ இடங்கள் இருந்தது அவருக்கு. முரளிக்கெல்லாம் கடைசி நேரத்தில் சம்பளம் கொடுக்க முடியாமல் அவர் வச்சு படம் பண்ணி இந்த இதெல்லாம் வந்து லேண்ட்லாம் எழுதி கொடுத்துட்டார் அவர். சம்பளம் கொடுக்க முடியல தம்பி, இந்த இடம் இருக்குது, இவ்வளோ வேல்யூ போகுது, இந்தாங்க பத்திரத்தை வச்சுங்கன்னு. இதெல்லாம் இன்றைக்கி வந்து பல கோடிகளில் மாறி இருக்கும் வந்து. அது மாதிரி இப்போ இருக்கிற தலைமுறையும் சும்மா ஒன்றும் கிடையாது வந்து. அப்போ சம்பளம் கம்மி, இப்போலாம் யாரை தொட்டாலும் நீங்கள் ஒரு படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 கோடி கொடுன்னு கேட்குறாங்களா ஒரு ஹீரோ. அது ஓடுதோ ஓடலையோ ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ் மீட் வச்ச உடனே தான் படம் சக்ஸஸ் மீட் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த படத்துக்கே வந்து எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்துருங்க, 20 கோடி கொடுத்துருங்க ரேஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து வந்துட்டாங்க. கோடின்ட்டு சர்வ சாதாரணமாகி போச்சு இன்றைக்கி வந்து. அதனால் அது எத்தனை எங்கே போடுவாங்க வந்து நிலத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் சில நடிகைகள் வந்துட்டு சார் ஃப்ளாட்ஸ் வாங்குறாங்களா, அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க, வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்களாம், ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டிலே வந்துட்டு இன்னொன்று காலியாகுது அப்படின்னா அதையும் வாங்கி இப்படி ஒரு 5-6 ஃப்ளாட்டு 10 ஃப்ளாட்டு ஒரே இடத்துக்குள்ளே வாங்கின நடிகைகள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்கன்றாங்களே, இருக்காங்களா அப்பெல்லாம்? மேபி இருக்காங்க சார் வந்து. நயன்தாராவோட பாருங்கள், இந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க வந்து. எழும்பூரில் இருக்கிற முக்கியமான ஃப்ளாட் நீங்கள் சொன்னீங்களே சீப்ராஸ் அட்லாண்டிக், அதுதான் இருக்காங்க. அது கூட இடையில் கூட ஏதோ கான்ட்ரவர்சிலாம் ஆச்சு. அங்கே விளையாடுற குழந்தைங்க வந்து இவங்களுடைய குழந்தைங்க வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அதில் கோவப்பட்டாங்க, வாங்கி டெலிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபுட் டெலிவரி பண்ண வரவங்களாம் வந்து ஸ்பீடாக வராதிங்க, என் குழந்தை அலருது, இப்படிலாம் தான் அந்த இருக்கிற குடியிருப்பு வாசிகள். நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கும்போது அவங்களோட ஒத்து போகிறது தான் உங்களுக்கு அந்த விஷயம். அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் இது பண்ணிங்களேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மேற்கு மாம்பலத்தில் நெருக்கடியான ஒரு ஏரியா, ஒரு அந்த தெரு பேர் கூட மறந்துட்டேன். அங்கே தான் வந்து மெட்டி ஒலி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டில். எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆகிடும், பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகிடும். அந்த ஏரியா வாசிங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காலத்தில் எல்லாருமே அது பக்கத்தில் நான் வந்து பேச்சுலராக இருந்தப்போ இறங்கி என்ன பண்ணிட்டாங்க, ஏங்க உங்களுக்கு தான் அவங்களுடைய மணலில், பொதுமக்களுடைய மணலில் பாருங்கள், உங்களுக்கு தான் ஏவிஎம் ஸ்டுடியோ வாகனி ஸ்டுடியோன்னு கட்டி வச்சுக்கிறாங்கல்ல, இங்கே வந்து ஏங்க எடுக்கிறீங்கன்னு நியாயமான ஒரு கேள்வியாக தான் இருந்தது. இப்போ இங்கே ஒரு கேள்வி என்ன வரும், நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டி, நீங்கள் ஒரு நடிகை, நீங்கள் வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார், நீங்கள் வந்து உங்களை வந்து கொண்டாடுறாங்க, நீங்கள் இவ்வளோ சம்பளத்தில் வாங்குறீங்க, ரைட்டு. நாங்களும் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் பிரபலம், நாங்கள் பிரபலம் இல்லை. அதே சமயம் உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னா போங்க, நீங்கள் ஈஸியாக இருக்கு போங்க, ஓஎம்ஆருக்கு போங்க அப்படின்ற ஒன்றும். ஆனாலும் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி சில நடிகைகள் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் வாங்குறாங்க, வாடகைக்கு விட்டு, அது என்னென்னா ஒரு இன்செக்யூர்டு குணம்னு கூட சொல்லலாம். அது வந்து ஒருவேளை நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிட்டோம், ஒருவேளை நமக்கு இதுவாகிடுச்சு, கிடைக்காம போயிடுச்சு பட வாய்ப்புகள் அப்படின்னா, இதில் வரக்கூடிய வாடகைகள் நமக்கு இல்லைன்னா அதை விற்று நமக்கு இதுவாகிக்கலாம். நம்ம பேர் சொல்ல விரும்பல, ஒரு நடிகை வந்து ஓஹோன்னு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க நான் சொல்கிறது ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள இன்டர்வியூ பண்ண போகும்போது அவர்களுடைய மகள் வந்து ஒரு சின்ன ஒரு உடை போட்டுக்கிட்டு ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள கேட்டேன், நான் சும்மா ஆஃப் த ரெக்கார்டாக கேட்குறேன் மேடம், நான் உங்களை சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன கேளுங்க அப்படின்னு. இப்போ இந்த ஒரு சின்ன உடை போட்டுக்கிட்டு உங்கள் மகள் போனாங்க, உங்களுக்கு முழு விருப்பம் அதில் அப்படின்னு. நீங்கள் மக மாதிரி கேட்குறீங்க, துளி கூட விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னு, நான் ஓஹோன்னு இருந்த காலத்தில் எனக்கு ஒரு பெரிய சம்பளம் கொடுத்தாங்க, நான் அதில் ஒரு லைஃப் ஸ்டைலில் அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். அப்போ வந்து செல்ஃபோன் கிடையாது எனக்கு, பாருங்கள் மொத்தம் 3 லேண்ட்லைன் இருக்குது, 2 கார் இருக்குது, எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அவரை பராமரிக்கணும், வீட்டில் வந்து 4 வேலைக்காரங்க இருக்காங்க, இந்த வீட்டை பராமரிக்கணும், இதுக்கெல்லாம் காசு நான் எங்கே போவேன், வேறு எனக்கு என்ன தெரியும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, ஒரு துணிக்கடை வச்சு வியாபாரம் பண்ணுங்கன்னா என்னால் பண்ண முடியாது, என்னால் வெளியே போக முடியாது, வெளியே போனால் செலிப்ரிட்டி வந்து அடுத்த கட்டமாக நடிக்க வைக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, இதுதான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுக்காக தான் பல பேர் வந்து இந்த மாதிரியான அப்பார்ட்மெண்ட்டுகளாக வாங்கி குவிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. சிறப்பு, ரொம்ப நன்றி சார். Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.